Hi students, இன்னைக்கு class 2 RAC பார்க்க போறோம். இந்த ட்ரேடுக்கும் அதுக்கப்புறம் ஹீட் இன்ஜின் ட்ரேடுக்கும் நான் வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி டீசல் மெக்கானிக் ஃபிட்டருக்கு செகண்ட் கிளாஸ் போட்டாச்சு. இன்னைக்கு RACக்கும் டீசல் அது ஹீட் இன்ஜினுக்கும் செகண்ட் கிளாஸ் வந்துடும். இந்த RACக்கும் டீசல் ஹீட் இன்ஜினுக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னா அந்த கான்செப்ட் தெர்மோடைனமிக் கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். RACயை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃப்ரிட்ஜ் ஏசியை பத்தி படிப்பீங்க. ஹீட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஹீட் இன்ஜின் அதுக்கப்புறம் ஹேண்ட் ஃபோர்ஜிங் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்டா மாறும். டீசல் மெக்கானிக்கும் ஹீட் இன்ஜினுக்கும் மோர் ஓவர் ஒரு 70% சிலபஸ் சேமா தான் இருக்கு. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ரெஃப்ரிஜரேஷனோட இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர் தான் என்ன, பேசிக்கான விஷயங்கள் இன்னைக்கு கவர் பண்ண போறோம். ஓகே, ரெஃப்ரிஜரேஷன். Refrigeration is the process of removing heat from the low temperature area and rejecting it into the high temperature area. அதாவது ஹீட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்றோம். எங்க இருந்து? லோ டெம்பரேச்சர்ல இருக்கிற ஹீட்டை ரிமூவ் பண்ணி ஹை டெம்பரேச்சருக்கு அனுப்புறோம். எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரிட்ஜ் தான். ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற அதிகமான ஹீட்டை வெளியே தள்ளுது, அந்த இடத்த இன்னும் லோ டெம்பரேச்சரா கொண்டு வரதுக்காக. ஓகே, அதுக்கப்புறம் இது போன கிளாஸ் எடுத்தது, இது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹீட் ஆல்வேஸ் ஃப்ரம் ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர். போன கிளாஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன். நம்ம வந்து ஒரு ஏசி ரூம்லேருந்து வெளியே போகும்போது நம்மளுக்கு அப்படியே ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதே வெளியே இருந்து உள்ள வந்து நம்மளுக்கு கூலாக இருக்கும். ஏன்னா இப்போ ரூம் டெம்பரேச்சர் 25 டிகிரி இருக்குன்னா வெளியே 40 டிகிரி இருக்கும். நான் ஏசி போட்டேன்னா ஒரு 20 டிகிரி ஆகுதுன்னா அந்த ஹீட்டு இப்படி தான் வருமே தவிர இப்படி போகாது. 20லேருந்து 25க்கு மேலே போகாது. ஹை டெம்பரேச்சர் இருந்ததுன்னா லோ டெம்பரேச்சருக்கு வரும். ஓகே, இதுதான் தமிழில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து அந்த டயக்ராம், ரெஃப்ரிஜரேஷனோட டயக்ராம் நம்ம இதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன? ஹீட்னா வந்து ஒரு எனர்ஜி, டெம்பரேச்சர்னா என்ன, அந்த எனர்ஜியை நம்ம மெஷர் பண்றதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் தான் டெம்பரேச்சர். அந்த எக்யூப்மெண்ட் தெர்மாமீட்டர், அதுக்குன்னு கொடுக்குற ஒரு குறியீடு, ஒரு யூனிட் தான் டெம்பரேச்சர். ஓகே, ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தட் இஸ் கால்ட் ஹீட். அதே டெம்பரேச்சர் வந்து என்னன்னா மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். இதுதான் வந்து டெம்பரேச்சர். கூலிங்கோடைய டெம்பரேச்சரும் கண்டுபிடிக்கிறதும் ஹார்ட்டோட டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறதா வந்து டெம்பரேச்சருடைய பர்பஸ். அதுதான் தெர்மாமீட்டர் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் கெல்வினை கண்டுபிடிக்கணும்னா செல்சியஸ் பிளஸ் 273 நம்ம ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபாரன்ஹீட் இதெல்லாம் இருக்கு. நம்ம பேசிக்கா கெல்வினை வச்சு தான் நிறைய சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர், கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். இது நம்ம பிசிக்ஸ்லேயே படிச்சிருப்போம். கண்டக்ஷன் என்னன்னா ஒரு ராடை வந்து நான் சூடு பண்ணும்போது இங்க நான் ஃபயர் பண்றேன்னு வைங்க, அப்படி இங்க போய் இங்கெல்லாம் சூடு வந்துடும். நம்ம அடுப்புலயே நம்ம பார்த்தோன்னா கரண்டி அந்த குண்டான போட்டிருந்தோம்னா அந்த கரண்டிக்குள்ள அந்த கம்பியெல்லாம் சூடாயிரும், அந்த கைப்பிடி எல்லாம். அதுக்கு காரணம் கண்டக்ஷன். கன்வெக்ஷன்றது ஒன்றும் கிடையாது. பாத்திரத்துல நம்ம தண்ணி வைக்கிறோம்ல, சுடு தண்ணி, நான் இங்கதான் சூடு பண்ணுவேன், பட் உள்ள இருக்க தண்ணி சூடாகி எவாப்ரேஷன் ஆகும். இது கன்வெக்ஷன். ரேடியேஷன்னா எந்த ஒரு மீடியமே இல்லாம டைரக்டா நடக்கிறது. சூரியனுக்கும் இந்த நம்ம பூமிக்கு வர சூரிய ஒளி இருக்குல்ல, இது எல்லாமே ரேடியேஷன். ஹீட் வந்து எந்த ஒரு மீடியமும் இல்லாம டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது பேர் தான் ரேடியேஷன். ஓகே, அதே மாதிரி கூலிங், ஏசி கூலிங் பார்த்தோம்னா கன்வெக்ஷன். ஏன்னா வந்து அது டைரக்டா அந்த லிக்விட் அண்ட் கேஸ் ஃபேஸ்ல நம்மளுக்கு கொண்டு வருது. அதே அயன் ராட் ஹீட்டிங்னா அது கண்டக்ஷன். இங்க நம்ம பார்த்த எக்ஸாம்பிள். ஓகே, அதுக்கப்புறம் யூனிட்ஸ், பேசிக்கான யூனிட்ஸ். ஹீட்டோட யூனிட் வந்து ஜூலு, பவரோட யூனிட் வந்து வாட்டு, ப்ரெஷரோட யூனிட் வந்து பாஸ்கல், டெம்பரேச்சர் யூனிட் வந்து செல்சியஸ்ன்னு சொல்லலாம், கெல்வின் சொல்லலாம். அதே மாதிரி ரெஃப்ரிஜரேஷனுடைய கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 3.5 நான் போனாடி சொல்லியிருப்பேன், 3.2 கிலோவாட் 1 TR. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கிளாஸோட ஃபைனல் ஸ்லைட் நம்ம பார்த்தோம்னா சென்சிபிள் ஹீட் அண்ட் லேட்டன்ட் ஹீட். சென்சிபிள் ஹீட்னா என்னன்னா ஹீட் தட் சேஞ்சஸ் டெம்பரேச்சர், heat that changes state without temperature change. Okay, sensible heatனா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து 100 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா 120 டிகிரியா மாறும், ஹீட்டும் அப்போ மாறிடும். அது சென்சிபிள் ஹீட். ஓகேவா? லேட்டன் ஹீட்னா என்னன்னா டெம்பரேச்சரே மாறாது. இப்போ 100 டிகிரியில் இருக்குன்னா அது வாட்டர் வந்து 100 டிகிரில அதே ஸ்டேட்ல இல்லாம வேற ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும். பட் ஆனா அந்த ஹீட் இருக்கும் உள்ள, ஹிடன் ஹீட் நம்ம சொல்லுவோம். அதுதான் வந்து அந்த லேட்டன் ஹீட்னு சொல்லுவோம். இந்த சென்சிபிலிட்டி நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் டெம்பரேச்சரை பொறுத்து. ஆனால் லேட்டன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது. இது சேஞ்சஸ் வித்
temperature, phase only change without temperature. Temperature மாறாம அதோடைய phase மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகே, இன்னைக்கு நம்ம ரெஃப்ரிஜரேட்டருடைய பேசிக்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இன்டெப்தா போகலாம். நீங்க இதை மட்டும் பார்த்துட்டு நிப்பாட்டாதீங்க. தயவு செய்து டெஸ்ட் புக்ல டெஸ்ட் எடுங்க. புக்ஸ் வந்து பாரத் ஸ்கில்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அதில் எடுத்து புக்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எம்சிக்யூ பிவைக்யூலாம் சால்வ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் கண்டென்ட் மட்டும் தான் சொல்ல முடியும், என்னென்ன ப்ராசஸ் என்ன ஃபங்க்ஷன் தான் சொல்ல முடியும். நீங்கள் தான் டெஸ்ட் எடுத்து அதை வந்து எக்யூப்பாக யூஸ் பண்ணணும். ஓகே, எது டவுட் இருந்தால் கீழே கேளுங்க. மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.